ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நேரம் கடந்து விட்டது. இருப்பினும் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆண்டு உதவி செய்வாராக. என்னுடைய யூடியூப்ல ஏறக்குறைய ஒரு 6200 பிரசங்கம் இருக்குது. ஊழியர்களுக்காக ஒரு 230 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதாவது எல்லா காலங்களுக்கும் திருமணங்கள், அடக்க ஆராதனை, வீடு பிரதிஷ்டை, பிள்ளைகள் பிரதிஷ்டை, அப்புறம் அப்படி பல பெற்றோர்களுக்கு, வாலிபர்களுக்கு, கணவர்களுக்கு, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஈவன் வேலண்டைன்ஸ் டே கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 6200 பிரசங்கம் இருக்குது யூடியூப்ல. அதாவது கேட்பது என்பது ஒரு கலை. கேட்பது என்பதே ஒரு கலை. அது அநேகருக்கு அது இல்லை. படிப்பது என்பது ஒரு கலை. அது கொஞ்சம் பேர் தான் இருக்குது. இந்த ஊழியத்தில் ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக நான் கடந்து வந்திருக்கிறேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். 70வது ஆண்டில் இயேசுவை சந்தித்தேன். ஒரு பெரிய தேவ மனிதரோடு கூட 16 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். ஹென்றி ஜோசப் என்ற நபர். மாரநாத இயக்கத்திலே 16 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றினேன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு 60க்கும் மேற்பட்ட ஆவிக்குரிய நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஒன்று இந்த பரலோகத்தின் பனித்துளிகள். இது 13 பாகம் இருக்கிறது. இது ஊழியர்களுக்காக பிரசங்க குறிப்புகள் இருக்கும். அதே போல சங்கீதங்களுக்கு ஒரு 150 சங்கீத விளக்குகள் எழுதியிருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் பாதை என்ற ஒரு தலைப்பில். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து நல்லா இருக்கும். நான் 55 ஆண்டுகளாக ஆண்டு நடக்கிறேன். ஸ்டில் ஐ ரீட் மோர். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரம் வாசிக்கிறேன். ஏற்றுக்கொண்டாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும். வயது 72. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வாசிக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 செய்திகளை டிவியில் ஒளிபரப்புகிறேன். நம்முடைய செய்திகள் ஜாய் டிவியில், 316ல், ஜெபம் டிவியில், ஜெயம் டிவியில், அடுத்து JTK, இப்படி நிறைய சேனலில் வருது. இங்கே வருதுன்னு தெரியும். ஜாய் டிவி வருதுன்னு நினைக்கிறேன்ல. ஜாய் டிவி வருது. 316 இங்கே வருது. அடுத்து நித்தியம் வருதான்னு தெரியல எனக்கு. நெல்லை பகுதிகளில் JTK, ஜீசஸ் த கிங் என்ற ஒரு சேனல் வருது. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளை ஒளிப்பதிவு செய்கிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கை குறுகினது. இன்னொன்று சொல்ல நம்புறேன், கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒரு ஊழியனுக்கு அடுத்தவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு உரிமை இல்லை. A leader is a learner. We are all leaders. The meaning of the word leader, to lead someone. லீடர் என்ற வார்த்தைக்கு இப்படி அவங்களுக்கு பெரிய பந்தா பண்றது இல்லை. A leader is a learner. If you don't have the habit of learning, you cannot be a leader. ஊழியர்களுக்கு சொல்லுறது, இளம் ஊழியர்களுக்கு நிறைய ரீட் மோர், லேர்ன் மோர். நிறைய படிங்க, நிறைய லேர்ன் மோர். ஒன்று சொல்லட்டுமா? 100 பக்கம் படிச்சா 10 பக்கம் மனசுல பதியும். 10 பக்கம் மனசுல பதிஞ்சா ஒரு பக்கம் விஷயம் சொல்லலாம். ஒரு பக்கம் விஷயம் சொன்னா ஒரு வார்த்தை உள்ள போகும். சில பேர் இப்படி சொல்றாங்க, ஆவியானவர் பார்த்து பாருங்க. கவனிங்க, God help those who help themselves. தனக்கு எவன் உதவி செய்து கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் கர்த்தர் உதவி செய்வார். புரியுது இல்லை? God help those. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆவியானவர் பேசுவார். கட்டாயம் பேச மாட்டேன். கவனிங்க, when I don't prepare, என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம் ஊழியத்தில் பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ், அவரோட பல நேரங்கள் பேசியிருக்கிறேன். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன், ஏன் உங்க செய்தியினுடைய ரகசியம் என்ன கேட்டேன். இன்றைய தமிழகத்தில் இருக்கிற சிறந்த பிரசங்கியார் ஆபிரகாம் தாமஸ். அவர் சொன்னாரு, திங்கட்கிழமை உட்காருவாரா ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு. I want to ask you, how much time that is spending for the message? எவ்வளவு நேரம் செய்திக்கு ஆயத்தம் பண்றீங்க?
புரியுதா உங்களுக்கு? ஸோ லேர்ன் மோர், இப்படி சொன்ன லவ் த வேர்ட், லீவ் ஆன் த வேர்ட், லீன் ஆன் த வேர்ட். தமிழில் சொல்லுகிறேன், வேதத்தை நேசியுங்கள். லவ் த வேர்ட், live in the word. வார்த்தைகளை வாழுங்கள், வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு நிறைய செய்தி இருக்குது எனக்கு பேசுறதுக்கு. அதை சொன்ன பார்த்தீங்களா, 6300 பிரசங்கம் இருக்குது. அதெல்லாம் பேச நேரம் இல்லை, கேட்பதற்கு உங்களுக்கும் சமயம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம், the book of Haggai, chapter 2 verse 3. ஆகாயின் புஸ்தகம் பக்கம் 1090. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பின் பகுதியை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து 4வது வரியிலிருந்து சொல்ல. இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? பேச மாட்டீங்களோ? பக்கமே எடுக்கலையா? 1090 ஆகாய். இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா? இது கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம். எனக்கு கவனிங்க. We don't know 2025. I don't know 2025, but I know the Lord holds 2025. 25வது ஆண்டு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் 25வது ஆண்டை கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தர் எனக்கு தெரியும். புரிய நினைக்கிறேன். I don't know about 2025, but I know the Lord holds 2025. எனக்கு 25 தெரியாது, ஆனா 25ஐ கையில வைத்திருக்கிற கர்த்தரை தெரியும். இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது கவனியுங்கள். செய்தி என்னவென்றால், better than before, முந்தின ஆண்டை பார்க்கிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிமையா இருக்கும். நம்புறீங்களா? அந்த வார்த்தை சொல்லுது. He mentioned the word glory, so I took that word as a prophecy. அந்த வசனத்தை படிக்கிறீங்க. முந்தின 9ஆம் வசனம். தமிழ் எல்லாரும் சொல்லுவோம், இந்த ஆலய டெடிகேஷன் சொல்லுவாங்க. அதை சற்று மாற்றி வாசிக்கிறமே. முந்தின ஆண்டின் மகிமையை விட, முந்தின ஆண்டின் ஊழியத்தை விட, முந்தைய ஆண்டினுடைய பெருக்கத்தை விட, முந்தைய ஆண்டினுடைய என்னுடைய பொருளாதாரத்தை விட இந்த ஆண்டின் ஊழியம் அதிகமாயிருக்கும். So better than before. ஆங்கிலத்தில் the word is like this, better than before. சொல்லுங்க, முந்தின. அது எல்லாம் நடந்து தெரியுமா? முந்தின வாசித்து பாருங்கள். தோல்வி மேல தோல்வி. 1:6 திரளாய் விதைத்தோம், கொஞ்சம். We prayed more, but we get less. We pray more, அதிகமா ஜெபிச்சோம், but we get only less. அடுத்த ஒரு வார்த்தை, புசித்தோம், திருப்தி இல்லை. எத்தனை பேருக்கு ஊழியத்துல திருப்தி? புரியல இல்ல? ஆரம்பத்தில் சொன்னேன், 53 ஆண்டுகள் ஊழியத்திருக்கிறேன். Still I am learning. I don't have satisfied. கவனிங்கள், திருப்தியில் ஒரு அதிருப்தி தேவை. சொல்லுங்க எல்லாரும். அதாவது dissatisfaction in satisfaction. What pastor? But David, are you satisfied in ministry? Dissatisfaction in my satisfaction. தமிழ்ல நினைக்கிறேன். திருப்தியில் ஒரு அதிருப்தி. நல்லா சொல்லுவாங்க எல்லாருமே. சென்னையில நல்லா பேசுவார் சொல்லுவாங்க. அது அல்ல ஊழியம். என்னைக்குமே திருப்தியில் அதிருப்தி. சொல்லுங்க, இது போதாது, இந்த ஜெபம் போதாது, இந்த வேத அறிவு போதாது, இந்த ஊழியம் போதாது, இந்த திருச்சபைகள் போதாது. என்னுடைய இந்த 50 ஆண்டுகால ஊழியத்துல ஒரு 70க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டு உதவினார். நான் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தவன். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன் அல்ல. எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது. எங்க அப்பா பேர் பாலசுப்ரமணி, எங்க அம்மா பேர் கிருஷ்ணவேணி, என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், if a vision, God will give the mission. தரிசனம் இருக்குமே ஆனால் ஊழியத்தை அவர் தருவார். சொல்லட்டுமா? இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு பின்னணி இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். உலகத்திலே மிகப்பெரிய ஆசை தெரியுமா? ஜெபிக்கிற தாய் தகப்பன் எவனுக்கு இருக்கிறான் அவன் பாக்கியவான்.
அந்த பாக்கியத்தை பெற்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவீங்களா? ஜெபிக்கிற தாய் தகப்பனை உடையவர்கள். இருக்காங்களா இல்லையா? கை தூக்க மாட்டேன். ஆவியில் இருக்கிறீங்க. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. எங்க அப்பா 5 பேர் கொடுத்துட்டாங்க. பாஸ்டர் மைக்கேல் ராஜ் இஸ் a blessed man. எல்லாருக்கும் ஒரு பின்னணி இருக்கும். ஆனா ஆணுடைய ஊழியத்துக்கு பின்னணியே தேவையில்லை. சொல்ல மாட்டீங்களா? உதவி தேவையில்லை. உதவி தேவை கிடையாது. என்னை பொறுத்தவரை nobody has been promoted me. பிடிச்சு இழுத்து அந்த ஊழியனை யாரும் ப்ரொமோட் பண்ணல. ஒரு சபையிலே 16 ஆண்டுகள் நான் இருந்தேன். ஊழியக்காரில் கவனிக்கணும். 16 ஆண்டுகள் இருந்தேன். ஒரு நாள் கூட அந்த பாஸ்டர் நீ பிரசங்கம் பண்ணு சொன்னதே இல்லை. பட் ஐ நோ ஐ ஹவ் த பொட்டன்ஷியல். எனக்கு திருவருக்கு தெரியும். எல்லாரும் பேசுவாங்க. 16 ஆண்டுகள் இருந்தேன். ஒரு நாள் கூட அந்த திருச்சபை நான் பேசினது இல்லை. இப்போ ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளாக அந்த திருச்சபையின் ஒவ்வொரு ஆண்டும் முதல் தேதியில பேசுகிறேன். அவருடைய கூடுகைகளை பேசுறேன். ஈவன் இந்த டிசம்பர் மாத கூடுகையில கூட அவருடைய எல்லா ஊழியர் கூடுகையும் நான் பேசுறேன். இந்த வாரம் அங்கதான் பேசுறேன். அவருடைய தலைமை சபையில பேசுறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், people never promote you, God will promote. ஜனங்கள் உயர்த்துவாங்க எதிர்பார்ப்பாதீங்க, தேவன் உயர்த்துவார். இப்படி சொன்னாலும் புரியும். தேவ ஊழியத்தை தேவ சத்தப்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். God's ministry done in God's pattern will have God's provision. அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ரசப்படிங்க. ஒன்றும் உங்கள் பார்வையில் என்ன பாருங்க. இப்ப இவரை பாக்குறீங்க, பிரம்மாண்டமான சபை, புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களை பார்க்காதீங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாம வரும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வரும், கர்த்தரை மட்டும் பார்த்தா கிருபை வரும். புரியல? உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாம வரும். தமிழ் புரியவில்லையோ? இவ்வளவு பெரிய சபை, லெட் இட் பி. நானும் ஜான் சாலமன் அவர்களும் ஒன்றாக படித்தோம், ஒன்றாக வளர்ந்தோம், ஒன்றாக ஊழியம் பண்ணினோம். ஒரே தட்டில் சாப்பிடுவோம். அவங்க அம்மா என்ன மகன் சொல்லுவாங்க. அவர் இன்னொரு ஊழியத்துல போனார். வாஸ் வெரி பாப்புலர். எல்லாருக்கும் அவருக்கு தெரியும். அவர் மினிஸ்ட்ரி வேற. நான் சொல்லுவத கருத்து என்னவென்றால், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஒன்று சொல்லட்டுமா? அடுத்தவங்களை பாராட்டுங்க, நீங்க பாராட்டப்படுவீர்கள். எப்ப ஒரு ஊழியக்காரை பாராட்டுக்கிறீங்களா? நல்லா பிரசங்கம் பண்ணீங்க பிரதர், நல்லா பாட்டு பாடினீங்க, என்னைக்காவது வந்து பாஸ்டர் மைக்கேல் ராஜ் பாராட்டிருக்கிறீங்களா? தெரியல எனக்கு. சில பேர் பாராட்டினா அது அடுத்த பிரச்சனை, அது வேற. சொல்லுங்க. உங்களோட பெரிய ஆளை பார்த்து என்ன வரும்? பொறாம வரும். சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா கர்த்தர் மட்டும் பார்க்கிற வரும். உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்குது? இப்போ as on today you cannot see nothing. இது தெரியுதுங்களா? இது தெரியுதா பிரதர் உங்களுக்கு? உலகத்திலே சொல்றான், ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களிலே தெரிகிறது. அவனுக்கு தெரியும், நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் அறியாதவன், அவனுக்கு அபிஷேகம் இல்லை, வார்த்தையில். அவனே சொல்றான், ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் என் உள்ளத்தில் தெரியும். கரெக்டா சொல்றாங்க இந்த அம்மா. பரவாயில்ல, நிறைய படம் பார்த்திருப்பாங்க போல. சொல்லுங்க. ஒன்றும் இல்லாதது போல உங்கள் பார்வையில். கடந்த காலத்துல கவனிங்க, ஃபெயிலியர் இன் அவர் பர்சனல் லைஃப், ஃபெயிலியர் இன் அவர் ஃபேமிலி லைஃப், ஃபெயிலியர் இன் அவர் ஃபைனான்சியல் லைஃப். தமிழ்ல படிக்கிற கேளுங்க. சொல்லுங்க. விதைத்தோ கொஞ்சமாய், புசித்தோ திருப்தி இல்லை, குடித்தோ பரிபூர்ணம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அதை போட்டதுல எவ்ரிதிங் இஸ், உழைப்பு வீணானது. சில நேரம் ஜபங்கள் வீணானது போல தெரியும். என்ன பாருங்க எல்லாரும், டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். என்ன சொல்லுங்க? தேவனுடைய தாமதங்கள் என்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். நல்லா கவனிங்க. அதாவது உலகத்தை சொல்றேன் இல்ல, லேட்டா செஞ்சாலும் லேட்டஸ்டா செய்வார். இப்ப எப்படி காண்கிறது? ஒன்றும் சத்தமா சொல்லுங்க. ஒன்றும் சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாக்கள் இல்லை, இடம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வாழ்க்கை இல்லை, வசதி இல்லை. என்னோட சேர்ந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி 4ஆம் வசனத்துடைய முதல் வார்த்தையை எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. ஆனாலும். நான் சொல்லும்போது சொல்லுங்க. ஜனங்கள் இல்லை,
அதை சொன்னேன். ஆனாலும் கட்டடம் இல்லை, வாகனம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, உயர்வு இல்லை, இதை போன்ற ஒரு அமைப்பு எனக்கு இல்லை. போதுமா? அது என்ன வேணும்? ஆனாலும் என்ற வார்த்தை எங்கு வருகிறதோ, a new beginning, a new promise, a new opportunities. The word but. ஆனாலும் என்ற வார்த்தை எங்க வருதோ, புதிய ஆரம்பம், புதிய வாக்குத்தத்தம், ஒரு புதிய திருப்பு முனை. சொல்லுங்க, ஆனாலும். சத்தமா. எல்லாம் முடிந்திருக்கலாம், ஆனா அவர் முடியல. உங்களுக்கு தெரியுமா? Where man ends, there God starts. உலகம் முடிக்கும், ஆனா கர்த்தர் ஆரம்பிப்பார். சொல்லுங்க, ஆனாலும். எல்லாம் பைபிள் எழுதிப்பீங்களா? உங்க பேரை போட்டு, உங்க பேரை போட்டு, உங்க பேரை போட்டு, tell your name. ஆனாலும். ஸ்டீவனே சொல்ல மாட்டீங்களோ? ஆனாலும். உங்க பேரை சொன்னீங்களா? சொன்னீங்களா? ஆனாலும் ஸ்டீவனே திடன்கொள். ஆனாலும் என்ற வார்த்தைக்கு ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய வாக்குத்தத்தம். எங்கெல்லாம் ஆனாலும் என்ற வார்த்தை வருதோ, that means a new promise, a new beginning. அவன் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, என் நிலையை அறிந்தவர், என் சூழ்நிலை அறிந்தவர், என் உணர்ச்சியார் சொல்றாரு, பயப்படாது. அவன் சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும். அவனை சொல்லட்டுமா? உங்க நிலைமைய சொல்லுவது எங்கள் ஒரு காலம் தயக்கமே வேண்டாம். வேர் யூ ஆர் ஃப்ரம். சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 பேர்னா 10 பேர் சொல்லுங்க. அதுக்கு டோன்ட் ஃபீல் ஷை. 10 பேர்னா 10 பேர். நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. அதுல கொஞ்சம் கூட தயக்கமே வேண்டாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், பயப்படாது. இல்லாத ஒன்றை இருப்பது போல சொல்லக்கூடாது. சொல்லட்டுமா? மிகைப்படுத்தல ஒரு பாவம் தான். இல்லைங்க, முதல்ல கேட்டேன், 10 பேர் வராங்க. என்னை கூட சபைக்கு போயிட்டு வந்தேன். 10 பேர் வராங்க. அவர் 100 பேர் சொல்றாரு. என்னையா கேட்டா, விசுவாசத்துல சொல்றேன்னு சொல்றாரு. விசுவாசம் இருக்குது, ஒத்துக்கிடுங்க. இருக்கிறத, அதாவது ரொம்ப ஷோ காட்டக்கூடாது. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி. I am what I am. சமீபத்தில் என்ன நாகர்கோயில கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. அவரை பார்த்து கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பேர்லாம் சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்கன்னா சொல்லுவேன் பிரதர். நீங்க சொன்னீங்கன்னா அது ஈஸி. ஒரு ரெபேக்கா இருப்பாங்க, ஒரு ஸ்டீவன் இருப்பாரு, ஒரு ஜான் இருப்பாரு, ஒரு மேரி இருக்கும், ஒரு மெர்சி இருக்கும், ஏதோ ஒண்ணு கட்டாயம் இருக்கும். அதெல்லாம் அது வேண்டாம். எதற்காக என்னை அழைத்தார் அதை மட்டும் செய்யுங்க. சொல்லட்டுமா? நீங்கள் இன்னொருவா இருக்க வேண்டாம், நீங்கள் நீங்களாவே இருங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டேன். நீங்கள் நீங்களாவே இருங்க. இன்னொரு என்ன மாதிரி நீங்க வர வேண்டாம். என்ன மாதிரி நீங்க வர வாங்க. நீங்க இன்னொருத்த மாதிரி விட வேண்டாம். பாருங்க, என்ன சொல்லுங்க? ஐ எம் a unique person. நான் தனித்தன்மை வாய்ந்தவன். என்னை போல ஒருவர் இல்லை. இப்ப அவரை மாதிரி நான் வர முடியாது. அவர் ஸ்டைல் வேற, என் ஸ்டைல் வேற. புரியலீங்களா? மருமகனா இருந்தாலும் மகனா இருந்தாலும் அவர் ஸ்டைல் வேற. என் ஸ்டைலுக்கு வாங்க நான் முன்னாடி சொன்னதே இல்லை. அது அவர் ஸ்டைல், இது என் ஸ்டைல். அவன் சொல்ல மாட்டீங்களா? என் ஸ்டைல் தனி ஸ்டைல். அவன் சொல்ல மாட்டீங்க, யூ ஆர் யூனிக் பர்சன். உங்களை போல ஒரு உலகத்துல இல்லை. இன்னொருத்தர் காப்பி அடிக்காதீங்க. நான் சொல்றேன் பாருங்க, எதிரொலியா இருங்கள், நகலா இருக்க வேண்டாம். தமிழ் புரிய நினைக்கிறேன். எதிரொலியா இருங்கள், யாரா இருக்க வேண்டாம். அதுக்கு நீங்க தேவையில்லையே. நகல்னா என்ன இருக்கும்? அதுல கட்டாயம் ஒரிஜினல் இருக்கும். சார் சொல்றாரு, எதிரொலியா இருக்கு. இப்ப என் செய்தி கேட்கறவங்க சொல்லுவாங்க, நீங்க அவரை மாதிரியே பேசுறீங்க. அது எதிரொலி. யார் யார் இருக்கிறோமோ தாக்கம் கட்டாயம் இருக்கும். ஏசு நம்மோட சபையில நான் தொடர்ந்து ஊழியம் பண்றேன். நேற்று இந்த வாரம் கூட நான் ஊழியக்கார கூட்டத்தை பேசினேன். எல்லாருமே அவரை மாதிரியே பண்ணுவாங்க. அது அவங்க அது அபிஷேகம். எஸ்ஐகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க அவரை மாதிரி பண்ணுவாங்க. ஃபாதர் டிஜேஸ் கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் அவரை மாதிரி பண்ணுவாங்க. நீ யாரை மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரியல. ஒன்று சொல்லிட்டுமா, கோச்சிக்க மாட்டீங்களே. உங்களுக்கென்று ஒரு தலைவன் இல்லாவிட்டால் உங்களுடைய ஊழியம் தறி கெட்டு போகும். யூ நீட் a covering. நீங்க எந்த ஸ்தாபனத்துல இருங்க, இண்டிபெண்டா இருங்க, யூ மஸ்ட் நீட் a covering. If not, your ministry will be collapsed. ஊழி தறி கெட்டு போயிடும். சொல்லுங்க, ஆனாலும். உங்க பேரை போட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. அது ஒரு வார்த்தை, திடன்கொள் திடன்கொள் திடன்கொள். எத்தனை வருது தெரியுமா? எத்தனை முறை வருது பாருங்க. பயப்படாது. எத்தனை முறை வருது? 4ஆம் வசனம். நானே படிக்கட்டுமா?
முதல் வார்த்தை திடன்கொள் இருக்குதா? 5வது வரி திடன்கொள் இருக்குதா? 6வது வரி திடன்கொள் இருக்குதா? இருக்குதுங்களா? அப்புறம் 7வது வரி கர்த்தரோடு கூட இருக்கிறார் இருக்குதா? அடுத்து பயப்படாதே இருக்குதா? 5வது கடைசி வார்த்தை இருக்குதா இல்லைங்களா? ஆமென் சொல்லுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆனாலும் ஜனங்கள் இல்லை, சத்தமா வாகனங்கள் இல்லை, கட்டடங்கள் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பெயரும் இல்லை, புகழும் இல்லை, யாராலும் அறியப்படவும் இல்லை. தேவன் சொல்றாரு. எத்தனை முறை வருது அந்த வார்த்தை? ஒரே வார்த்தை திரும்ப தமிழ்ல மாறி மாறி வருது. இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை fear not. 7 முறை நினைக்கிறேன். பாக்குறீங்களா? திடன்கொள், திடன்கொள், திடன்கொள். பாருங்க, ஒரு முறை சொன்னாலே அவன் என்ன சொல்றான் பாக்குறீங்க? ஒரு தடவை சொன்னாலே ரொம்ப ஆவிக்குரியங்களா இருக்கிறீங்க. ஒரு முறை சொன்னாலே 1000 முறை சொன்ன மாதிரியா? ஒரு தடவை சொன்னாலே எத்தனை தடவை? அது சொன்னீங்க, இதை மறந்துட்டீங்க. ஆண்டு 7 முறை சொல்றாரு திறன்கொள். பகுதியில் சொல்லுங்க திறன்கொள். ஐயா சொல்லுங்களேன் திறன்கொள். சோர்ந்து போயிடாதீங்க. டோன்ட் கிவ் அப். சொல்ல மாட்டீங்களா? எத்தனை முறை? ஐயா பாத்தீங்களா எத்தனை முறை வருது? பாத்தீங்களா எத்தனை முறை வருதுன்னு பாத்தீங்களான்னு கேட்டேன். மனசுக்குள்ளே பார்த்துட்டீங்களா? திறன்கொள், திடன்கொள், 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 திடன்கொள். 7 முறை அந்த வார்த்தை வருது. பயப்படாத திடன்கொள். ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. இந்த வார்த்தையை 5ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க. தோல்வி இருக்கிற, இல்லாமை இருக்கிற, ஏளனங்கள் இருக்கிற, பரியாசங்கள் இருக்கிற, ஒண்ணுமே இல்லாம இருக்கிற. தமிழ் புரியுங்களா? ஒன்றும் இல்லாதது போல இருக்கிறது, ஆனா அவர் இருக்கிறார். இது முக்கியம். பொருளா தேவனா? ஐயா பொருளா ஆண்டவரான்னு கேட்டேன். கட்டிடமா ஆண்டவரா? இப்போது உங்கள் பார்வைக்கு ஒன்றும் இல்லாத போல, ஆனா தேவன் சொல்றாரு நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரே ஒரு வார்த்தை கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க. அந்த வசனம் 5ஆம் வசனம் சொல்லுங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. எல்லா கரங்களை சொல்லுங்க. வார்த்தையின்படியே. எத்தனை பேர் தெரியும் உங்களோட உடன்படிக்கை பண்ண நாள் தெரியுமா? உங்களோட உடன்படிக்கை பண்ணின நாள், உங்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணின நாள் ஞாபகம் சொல்ல முடியுமா? 38/1970. He promised me. என்னுடைய ஞானஸ்தானத்தின் நாள் 38/70. சொல்லுங்க. உடன்படிக்கை செய்து சொல்லுங்க. உடன்படிக்கையின் படியே. எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தையை படிங்க. உடன்படிக்கையின் படியே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். அதுல சொல்றாரு. அது ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. வார்த்தையின் படியே சொல்லுங்க. ஆவியார் இருக்கிற நான் இருக்கிறேன். அது நான் என்ற வார்த்தை தான். நான் என்ற வார்த்தை 2வது இருக்கு பாருங்க. நான் என்ற வார்த்தை நான் இருக்குதா இல்லைங்களா? நான் 2வது சொல்லுங்க. நான் வார்த்தை ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். அது வார்த்தை இருக்குதுங்களா? நான் இருப்பேன், வார்த்தை இருக்கும், என் ஆவியார் இருப்பார். என்ன பாருங்க. யார் இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் என்னோடு இருக்கிறார் என்பது முக்கியம். சொல்லுங்க. அவர் இருக்கிறார். எழுந்து எழுந்து சொல்லுங்க. அவர் இருக்கிறார், வார்த்தை இருக்குது, ஆவியார் இருக்கிறார். வேற யார் வேணும்? இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க. நான் வார்த்தை ஆவியானவர். அதுல ஒரு வார்த்தை போட்டது நிலை கொண்டிருப்பேன். என்னங்க? எல்லாம் வந்து போயிட்டாங்க, ஆனா இவர் மட்டும் கூடவே இருப்பார். சில கடைசி வரை இருப்பார். நம்புறீங்களா? கடைசி வரை சொல்லுங்க. நான் அவர் இருப்பார், வார்த்தை இருக்கும், அவருடைய அபிஷேகம் இருக்கும், அது மட்டும் ஆவியார் இருப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்ப சொல்றாரு
இப்ப என்ன சொல்ற தெரியுமா? 4ஆம் வசனத்தினுடைய 7வது வரி, வேலையை நடத்துங்கள். வேலையை டோன்ட் கிவ் அப். ஆட்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை, எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கல. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், 9ஆம் வசனம் சொல்லுங்க, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை 24ஆம் ஆண்டின் ஊழியத்தை விட 25 ஆண்டு ஊழியம் பெரிதாயிருக்கும். பெரிதாயிருக்கும், சமாதானமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். என்ன சொல்லுங்க? அதை விட இந்த ஆண்டு சொல்லுங்க, கிரேட், கிராண்ட், க்ளோரி. கிரேட்டா இருக்கும், கிராண்டா இருக்கும், க்ளோரியா இருக்கும். கிராண்ட் என்ன? மகிமையா இருக்கும். கிராண்ட் மேரேஜ் சொல்றாங்க பார்த்தீங்களா? பிரம்மாண்டமா இருக்கும், மகிமையா இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்பொழுது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அது ஒரே வார்த்தை சொல்றாரு பாருங்க. அடுத்த வார்த்தை அதுல சொல்லப்பட்டது, கடைசி வார்த்தை வசனத்துடைய கடைசி 23, கடைசி 23ல, செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. எவ்வளவு பெரிய மேன்மை இல்லை? பில்கேட் என்று அழைக்கப்படுவதை விட அவருடைய ஊழியன் என்று அழைக்கப்படுவது ஆசீர்வாதம். என் ஊழியனே சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஹலோ, உனக்கு தெரியுமா? என்னுடைய என்று சொல்ல வேண்டுமானால் அதுக்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டும். நான் கிரயம் செலுத்தாத ஒன்று என்னுடைய மாற முடியாது. புரியுதா உங்களுக்கு? நான் கிரயம் செலுத்தாத ஒன்று, ஐயா தமிழ் புரியுதுங்களா? என் வேதம், I paid a price. சொல்லுங்க, நான் கிரயம் செலுத்தாத ஒன்று என்னுடைய மாற முடியாது. இப்போ கடையில ஒரு பேனா வாங்குறேன் இல்லையா? ஒரு பேனா வாங்கறதுக்கு 10 பேனா இருக்கிறோம். புரியலையோ? ஒரு பேனா வாங்க என்ன பாருங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு இருந்தாங்க. ஆனா அதை உங்களை தெரிந்து கொண்டார். வசனம் படிக்கிறீங்களா? 1 நாளாம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை வாசித்து முடிக்கிறேன். ரொம்ப பேர் ரொம்ப நர்வஸா இருக்கிறீங்க. 1 நாளாம் 29 எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை. 1 நாளாகமம் 2 நாளாம் 29ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 2 நாளாம் 29. என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் ஒன்னு நாளாகும் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 5ஆம் வசனம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு 1 நாளாகும் 28:8 சொல்லுங்க. தேவனுக்கு அநேக குமாரர்கள் உண்டு, ஆனாலும் சபையை நடத்த ராஜ்யத்தில் உட்கார எல்லாரை விட என்னை தெரிந்து கொண்டார். ஐயா நம்புறீங்களா? நம்புற படிக்கிறீங்களா? சொல்லுங்க, தேவனுக்கு 1 நாளாகமம் 28:5 சாரி மன்னிக்கணும் 28:5 சொல்லுங்க. தேவனுக்கு அநேக குமாரர்கள் இருக்கிறார்கள். படித்தவன், பட்டதாரி, பிரில்லியன், PhD, MPhil, MABL, அம்பானி, பில்கேட் சொல்லுங்க, அநேக குமாரர்கள். ஆனாலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் சபையை நடத்த. சொல்லுங்க, அவர் எல்லா குமாரரிலும் என்னை தெரிந்து கொண்டார். வசனம் இல்லையோ? 1 நாளாகமம் 28:5 பக்கம் 540. சொல்லுங்க, அநேக குமாரர்கள். பாஸ்டர் ஐயா, உங்களை விட நிறைய படிச்சுங்க இல்லையா? So millions. ஆனாலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். பாஸ்டர் மாலா இருக்கிறீங்களா? பாஸ்டர் மாலா, உங்களை விட நல்லா இந்த பாஸ்டுக்கு அமையாதா? உங்களை விட இந்த பாஸ்டுக்கு அமையாதான் கேட்டேன். இந்த பாஸ்ட் எவ்வளவு பொண்ணுங்க வந்தாங்க தெரியுமா? என்ன பாக்குறீங்க? அமெரிக்காவில் வந்தாங்க, ஆஸ்திரேலியா வந்தாங்க, என்ன எங்கெல்லாம் வந்தாங்க. அடுத்து நீங்க தான் அமைஞ்சிங்க.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும் சத்தமா, ஆனாலும் எப்படி அமைஞ்சிங்கன்னு தெரியல, கலரா கேஷா காஸ்டான்னு தெரியல, எப்படி அமைஞ்சிட்டீங்க சொல்லுங்க. தெரிந்து கொண்டார், அரசாள, ஆட்சி செய்ய, சபையை நடத்த. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. என்னை தெரிந்து கொண்டார். அது ஒரு அர்த்தம். அதாவது எல்லா குமாரரை பார்க்கிலும் என்னை தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? எல்லா கரங்களை உயர்த்தி. உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா ஐயா? உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? கூட பிறந்தவங்களா இருக்கிறாங்க இல்லையா? உங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. Why the Lord has chosen you? சொல்லுங்க. I am God's choice. சத்தமா சொல்லுங்க. இந்த ஆண்டு முந்தின 24 விட 25 மகிமையா இருக்கும், பெரிதா இருக்கும், பயங்கரமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். சொல்லுங்க. கிரேட், கிரேட், கிராண்ட், குளோரியஸ். இந்த ஆண்டு அப்படி அமைய உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மாஸ்டர் மைக்கேல் அவர்கள் முடிவு ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை முடிப்பார். ரைட். ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு போங்க ஐயா, ப்ளீஸ். ரைட். ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு போங்க. ரைட். இந்த புஸ்தகம் தேவையானால் வாங்கி படிக்க அன்பை கேட்கிறேன். இதனுடைய விலை 50 ரூபாய். வாங்கி படிங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ரைட். ஐயா ஜெபம் பண்ணி முடிப்பார்.